Hi students, welcome to Madras Math Kernel. என்னோட வீடியோஸோட அப்டேட் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆர் தியரி ஃபார் ஒர்க்கிங் அவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் 1.4 அதோட கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸோ வாட் யூ மீன் பை ஃபங்க்ஷன் அதை போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். Functions பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க you can refer that video. So functions, you can represent a function using 4 methods. One, a set of ordered pairs. Innone, in the form of a table you can represent the function as an arrow diagram and in the form of a graph. So ordered pairs you have studied in the first video itself. Cross product a cross b கண்டுபிடிக்கும் போது எப்படி எழுதுறீங்களோ they are called as ordered pairs. அடுத்தது டேபிள் ஆஸ் யூஷுவல் உன்னோட கிராஃப் நீ எப்படி போடும்போது எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸை எப்படி ஒரு டேபிளாக ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை டேபிளாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லும்போது ஆரோ டயக்ராம் அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் அதே தான் இந்த 4 எக்ஸசைஸ்லேயுமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்னா marking x and f of x in the form of a graph and then joining all those points will give you the graphical form. So coming to the types of functions, you have 4 types of functions. One is one-to-one. The other name for the function one-to-one function is injection, and another one is many-to-one, and third one is on-to, and fourth one is into. Right? So one-to-one அப்படின்னா ஒரு pre-image is connected to one image. செக் பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஒன் டு ஒன். அண்ட் கம்மிங் டு மெனி டு ஒன், மெனி ப்ரீ இமேஜஸ் தே கேன் ஹாவ் ஒன் சிங்கிள் இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 and 2 தே ஹாவ் த இமேஜ் ஆஸ் A. 3க்கு தனியாக ஒரு இமேஜ் இருக்குது B. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் மெனி டு ஒன். அண்ட் தென் கம்மிங் டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வாட் இஸ் த கோடொமைன் ஹியர்? AB தான் இங்கே கோடொமைன். அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா the connected elements are also AB தான். ஸோ ஹியர் your range and codomain are equal. சம் கேசஸில் ரேஞ்சை விட கோடொமைனில் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ you cannot call that function as onto. ஸோ எங்கெல்லாம் ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருக்கும் you are calling that function as onto function. And then into ஃபங்க்ஷனில் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி range and codomain are not equal. For example, in this arrow diagram 1 2 3 is domain and A B C is codomain and your range is AC. So AC is not equal to ABC. Therefore this comes under the function into function. And you have one more function called as bijection. Bijection na enna appadina, if a function satisfies both one to one and on to conditions, and the function வந்து one to one function ஆவும் இருக்கணும் on to function ஆவும் இருக்கணும், then you call the corresponding function as bijection. Right? And then நீங்கள் இதில் வந்துட்டு 2 types of test இந்த தியரி பார்ட்டில் பார்க்க போகிறீங்க. ஒன் இஸ் vertical line test, another one is horizontal line test. ஸோ vertical line test எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டு செக் வெதர் த கிவன் கர்வ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். ஒரு கர்வ் கொடுத்துருப்பாங்க, அந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு vertical line test யூஸ் பண்ணலாம். horizontal line test எப்போ போகணும்? ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூ ஆர் கோயிங் ஃபார் திஸ் horizontal line test. ஸோ vertical line test எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. horizontal line test ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. So as usual, as the name says, vertical line அப்படின்னா you are going to draw a vertical line. You are going to check the vertical line is at how many points the vertical line cuts a given curve. கொடுத்துருக்க கர்வை vertical line எத்தனை இடத்துல கட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல கட் பண்ணால் மட்டும்தான் it is called as function. அதே மாதிரி horizontal line கொடுத்துருக்க கர்வை ஒரு பாயிண்டில் கட் பண்ணால் மட்டும்தான் கொடுத்துருக்கிற கர்வ் வந்து it comes under one to one function. So for example, this is the given curve. இந்த மாதிரி ஒரு curve கொடுத்துருக்கான். நான் வந்து ஒரு vertical line டெஸ்ட்டுக்கு I'm drawing a straight line. நான் straight vertical line வரைஞ்சேன்னா it is cutting this curve at 2 points. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. ஸோ அப்படி கட் பண்ணுறதுனால you cannot call this as a function. இங்கே if you draw another
vertical line. You can draw a continuous straight line. இந்த மாதிரி ரெண்டு லைன் வரைஞ்சிங்கன்னா it cuts a curve at only one point. இன்னொரு லைன் வரைஞ்சா அது இன்னொரு பாயிண்டில் கட் பண்ணும். Therefore this is a function, right? அதே மாதிரி இங்கே horizontal line டெஸ்ட்டில் வரும்போது you are drawing a horizontal line and you are checking at how many points this horizontal line cuts a given curve. So this is at cutting the given curve at only one point. Therefore this comes under 1 to 1. So இப்போ இதை எடுத்துட்டிங்கன்னா if you draw a horizontal line, it's cutting the curve at 2 points. அப்போ it is not 1 to 1, right? So அடுத்தது special cases of function. Special cases of function na first one is constant function. So what do you mean by constant? Constant na ஒரே மாதிரி இருக்கிறது. So for example இங்கே வந்து கோடு மைண்டில் a and b இருக்கு. But if you see with care you can observe எல்லா 1 2 3 எலிமெண்ட்ஸுமே இந்த a கூட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கும். That is all the 3 pre-images they have a single image a. So here they have a constant image. So இந்த மாதிரி functions வந்துட்டு they comes under constant function. So range contains only one element. Okay. Coming to the identity function, right? Identity function அப்படின்னா f of x x substitute பண்ணதுக்கு அப்புறமா வர்ற ஆன்சரும் x ஆ இருக்கணும். Therefore your f of x should be equal to x. So if you consider the sets a and a here, because a is connected to a again, 1 is mapped with 1, 2 is mapped with 2, 3 is mapped with 3. So அதனால இங்க xும் 1 to 3 தான், f of xும் same 1 to 3 தான். So these types of functions comes under identity function. And then real valued function. Real valued function na given a function from a to b is called real valued. Real valued na என்ன அர்த்தம்? real numbersல இருக்கணும். உங்களோட range வந்து it should be a subset of the real numbers. Real numbers na rational, irrational எல்லாமே சேர்ந்தது தான் real numbers. So range அதில் வரணும். And then proceeding to example 1.10. Using vertical line test, determine which of the following curves represent a function. So I am going to draw a vertical line like this. So it is cutting the given curve at 2 points. Therefore this is not a function. So if you draw a straight line here, it is cutting the given curve at only one point. அப்போ இது ஒரு function. அது மாதிரி இங்கே வரைஞ்சோன்னா இங்கே ரெண்டு இடத்துல கட் பண்ணுது, அதனால it is not a function. இங்கே வரைஞ்சோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணால் நீங்கள் வரையலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு 2-3 vertical lines கூட நீங்கள் ட்ரா பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இது உங்கள் எக்ஸாம்பிள் 1.10. எக்ஸாம்பிள் 1.1க்கு வந்தீங்கன்னா let a is equal to 1 2 3 4, b is equal to 2 5 8 11 14, b 2 6. Let f is a function from a to b given by f of x is equal to 3x minus 1. Represent this function by, you have to represent the given function by all the 4 methods: arrow diagram, in the form of a table, and in the form of ordered pairs, and in graphical form. So first I am writing a and b as a set inside a figure. அதுக்கப்புறம் I am substituting x is equal to 1, x is equal to 2, x equal to 3, x equal to 4. ஸோ நாலுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எதில் the given function f of x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் you substitute your x is equal to 1, substitute பண்ணோன்னா I am getting it as 2. ஸோ அது ஒரு ஆர்டர்ட் பேஸில் எழுதிட்டீங்க அப்படின்னா 1, 2 ஆகும். x equal to 2 likewise if you substitute you will get 5. So this is the ordered pair. அடுத்தது 8 வரும், அடுத்தது 11 வரும். So 1 is, you have to map with 2. 1 should be mapped with 2. 2 to 5. And then 3 to 8. And then 4 to 11. So now இதுதான் உங்களோட arrow diagram representation. அடுத்தது coming to the tabular form. இங்கே இருக்கிற இதெல்லாமே comes under your x. Second elements எல்லாமே f of x. So xல 1 2 3 4, f of xல 2 5 8 11 இது நாலுமே வரும். அடுத்தது third வந்துட்டு you have to represent in the form of a ordered pairs. So ordered pairsல பார்த்தீங்கன்னா the same whatever you got என்ன கிடைச்சதோ அப்படியே எழுதிக்கோங்க. கிராஃபில் போடும்போது x எல்லாமே 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ நான் along x axis
I have taken ஒரே ஒரு யூனிட் தான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 அப்படி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே f of x எடுக்கும்போது நீங்கள் அதோட ஃபைனல் வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. இங்கே 11 கிடச்சிருக்கு. ஸோ டிபெண்டிங் அப்பான் திஸ் 11 நீங்கள் கிராஃப் ஆஸ் யூஷுவல் கிராஃப் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணலாம். பண்ணும்போது இங்கே 1 1 எடுத்திங்கன்னா யூ வில் கெட் அ வெரி பிக் டயக்ராம். பெருசாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 2 4 6 8 10 12 எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் கனெக்ட் யுவர் 1 and 2. எக்ஸில் 1 இருக்கணும், ஒயில் 2 இருக்கணும். ஸோ நான் இங்கேருந்து ஒரு லைன் போடுறேன், இங்கேருந்து ஒரு லைன் போடுறேன். ரெண்டுமே இந்த பாயிண்டில் எனக்கு மீட் ஆகும். அடுத்தது 2,5. ஸோ 2 இங்கே இருக்குது, 5 in the middle of 6 and 4. ஸோ நான் இது ரெண்டையுமே ஐ எம் கனெக்டிங். ஸோ திஸ் பாயிண்ட் ஐ எம் கெட்டிங். அதே மாதிரி 3 with 8. ஸோ இங்கேருந்து ஒரு லைன் போடுங்க, ரொம்ப லைட் லைனாக போடுங்க. மிஸ்ஸுக்கு வந்து இந்த பாயிண்ட் மட்டும்தான் தெரியணும், கரெக்டிங் பர்சனுக்கு. 4 11. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் யூ ஜாயிண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்கேல். ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா யூ கெட் அ லைன் லைக் திஸ். ஸோ நவ் திஸ் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, தென் example 1.2. Using horizontal line test, determine which of the following functions are 1 to 1. So again same methodology. நான் இங்கே போகிறேன், இது வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல கட் ஆகுது. ஸோ இட் இஸ் 1 to 1. இது வந்து ரெண்டு இடத்துல கட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் 1 to 1. அண்ட் தென் இது ஒரே ஒரு இடத்துல கட் ஆகுது. ஸோ இட் இஸ் 1 to 1. ஓகே, if you have any doubt, please comment in the comment box so that I will clarify your doubt. Okay, and example 1.13. Let a is equal to 1 2 3, b is equal to 4 5 6 7, and f is equal to 1 4 2 5 3 6. Be a function from a to b. Show that f is 1 to 1 but not on to function. So 1 to 1 க்கு என்ன நம்மளுக்கு வேணும், என்ன requirement வேணும், உன்னோட image and pre-image வந்து ஒரு image is connected to ஒரு pre-imageாக இருக்கணும். அப்போ தான் 1 to 1 function. and then on to functionக்கு ரேஞ்சும் உன்னோட கோடொமைனும் சேமாக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஐ எம் கனெக்டிங் தி மேப்பிங் தி எலிமெண்ட்ஸ் 1 4. ஸோ 1 is connected to 4, 2 is connected to 5, 3 is connected to 6. ஸோ if you check it up, 1க்கு 4க்கும் ஒரு ஒரு எலிமெண்ட் இருக்குது, 2க்கு ஒரு இமேஜ் இருக்குது, 3க்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் a 1 to 1 function but not on to function. ஏன்னா உன்னோட range is not equal to codomain. that is rangeல என்னென்ன இருக்கும், range is equal to என்னென்ன elements இருக்கும், 4 5 6 மட்டும்தான் இருக்கும் rangeல. codomainல 4 5 6 7 இருக்கும். ஸோ உன்னோட ரேஞ்சும் is not equal to codomain. Therefore it is not on to function. Okay, and then coming to example 1.14. 1.14 la if a is equal to -2 -1 0 1 2 and f is equal to f is a function from a to b is an onto function defined by f of x is equal to x square plus x plus 1, then find b. So எப்பவுமே சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி you read the question twice at least. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ தான் சொன்னேன் உன்னோட ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூஸ் வந்து தே ஆர் ரேஞ்ச். இந்த ரேஞ்சும் கோடொமைனும் சேம் ஆஸ் பெர் தி கிவன் கொஸ்டின். ஸோ நீங்கள் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு அதையே கோடொமைனாக எழுதலாம். ஸோ அதனால் given onto function, so this implies your range and codomain are same. அதுக்கப்புறம் substitute x is equal to -2 போடுங்க, -1 போடுங்க, 0 1 2 இதெல்லாம் substitute பண்ணுங்க. வரிசையாக substitute பண்ணிங்க அப்படின்னா you will get -2 போட்டால் 3 கிடைக்கும். நார்மல் ரொம்ப சிம்பிள் simplifications தான், உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம், ஈஸி simplifications. ஸோ -2 square plus of -2 plus 1, -2 square is 4, -2 அப்படியே எழுதியிருக்கேன், plus 1. So 4 minus 2 is 2, 2 plus 1 is 3. So now this is your ordered pair here.
அதே மாதிரி substitute x is equal to minus 1, x equal to 0, x equal to 1 and then x equal to 2. So you will get 3, 1, 1, 3, 7 as your range now. So rangesல வந்துட்டு repeated numbers நம்மளுக்கு வேண்டியதில்லை rangesல. அதனால 2 3 இருக்கிறதுனால I have written only 1 3 here. So நான் ஒரு 3 எழுதிருக்கேன், 2 1க்கு ஒரு 1 எழுதிருக்கேன், ஒரு 7 எழுதிருக்கேன். So now your codomain is b is equal to 3 1 7, right? Moving to example problem 1.15. Let f be a function from n to n. N is natural numbers and so this is also a natural number. N to n be defined by f of x is equal to 3x plus 2 where x belongs to natural numbers. So natural numbers now உங்களுக்கு நல்லா தெரியும், it starts from 1 2 3 and it is infinite, முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும். So first find the images of 1 2 3. Images அப்படினாலே just substitute this for x. 1 2 3 கொண்டு போயிட்டு இதில் substitute பண்ணுங்க. Substitute x is equal to 1. Therefore replace your x with 1. f of x is equal to எங்கெல்லாம் x வருதோ அவங்க 1 போடுங்க. 3 into 1 plus 2. So you get 3 into 1 plus 2 அப்படின்னா 5 வரும். And then substitute x is equal to 2 substitute பண்ணுங்க. You will get 8. And then x is equal to 3 substitute பண்ணுங்க. You will get 11. அப்போ ப்ரீ இமேஜஸ் எல்லாம் 1 2 3, இமேஜஸ் எல்லாம் 5 8 11 அப்படின்னு நம்மளுக்கு இது வந்து கிடைச்சிருக்கு. And then substitute second question என்ன, find the pre-images of 29 and 53. So from this question what do you understand? இந்த 29 53 நம்மளுக்கு இமேஜஸாக கொடுத்துருக்காங்க, ப்ரீ இமேஜஸ் என்ன நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுனால நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் இமேஜஸ்ன்னு சொல்லியாச்சு. இமேஜஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை ஃபஸ்ட்டு கேஸ்க்கு 29 எடுத்துக்கோங்க. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் யூ நோ ஆஸ் பர் தி கிவன் கொஸ்டின் 3x plus 2 is equal to 29 அப்படின்னு தெரியும். So 3x is equal to 27, so x is equal to 9. So now this is your pre-image. அதே மாதிரி f of x 53 போடுங்க. f of x க்கு பதிலா 3x plus 2 equal to 53. You simplify, you will get x is equal to 17. Therefore, pre-image is 9, 17, image is 29, 53. So identify the type of function. Type of function பார்த்தீங்க அப்படின்னா 1 is connected to 1. இங்கே இது ஒரு எலமெண்ட்டும் it is connected to another image. ஒரு pre-image is connected to one image. So 1 to 1 function. Therefore given function is 1 to 1. ஏன் 1 to 1? சேம் இமேஜ் எதுக்குமே வரல, சேம் ப்ரீ இமேஜ் எதுக்குமே வரல, அதனால் இட் இஸ் 1 to 1. அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணோம், 4 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, 1 to 1, மெனி to 1 இதுக்கு வராது. அண்ட் ஆன் டு இன்ட்டு ஆன் டு செக் பண்ணணுன்னா உன்னோட ரேஞ்சும் கோடொமைனும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஃப்ரம் த கொஸ்டின் உன்னோட கோடொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 எக்ஸெட்ரா. ஆனால் உன்னோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குதோ 5 8 11 29 53 இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நடுவில் கேப் நம்பர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், இதில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 கோடொமைனில் இருக்கும், ஆனால் 1 2 3 4 இதில் இருக்காது, வெறும் 5 மட்டும்தான் இருக்கும். therefore range is not equal to codomain. அப்போ கண்டிப்பாக this is what type of function? Into function. Okay, and then example 1.16. So forensic scientists can determine the height in centimeters of a person based on the length of their thigh bone. They usually do so using the function with this equation. They usually do so where b is the length of the thigh bone. Check, you have 3 questions. So first the question understand பண்ணிக்கணும். forensic scientist என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சனோட ஹைட்டை எப்படி கண்டுபிடிப்பாங்க, அவங்களோட தை போனோட லென்த்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. தை போனோட லென்த் வந்து பின்னு எடுத்துக்கிறாங்க, ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹைட் ஹெச் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா போன் வேல்யூ எவ்வளவோ அதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா, போனோட லென்த் வேல்யூ எவ்வளவோ சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா ஹைட் கிடச்சிரும். ரைட், செக் இஃப் த ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் 1 to 1. இது 1 to 1 நீங்கள் செக் பண்ணணும்.
Also find the height of a person if the length of his thigh bone. Thigh bone ஓட length கொடுத்திருக்காங்க, height கேட்டிருக்காங்க. நீங்க ஈஸியா பண்ணலாம். Substitute b is equal to 50, you will get your height. அடுத்தது length of the thigh bone if the height of a person is 147.96. ஸோ நீங்கள் ஹைட்டுக்கு பதிலாக 147.96 சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் இஸ் பின்னு கிடைச்சிரும், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ப்ரூவ் 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1க்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா போயிட்டே இருக்கும். ஆனால் எவ்வளோ ஹைட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ லென்த்துன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம், 2 persons they have same height அப்படின்னு எடுத்துக்கிறோம். சேம் ஹைட்டாக இருந்தால் போன் லென்த் வேரி ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம், thigh bone length. ஸோ h1 of b1 is equal to h2 of b2. அதாவது h1 b1ங்கிறது ஃபஸ்ட்டு பர்சனோட height and bone length, h2ங்கிறது செகண்ட் பர்சனோட height and bone length, ரெண்டையுமே ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது substitute your h1 and b1 in the given equation, h2 and b2 in the given equation. So 2.47 b1 plus 54.10 is equal to 2.47 b2 plus 54.10. இதில் 1010 ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டு சைடும் சேம் சைன் சேம் நம்பர். ஸோ ஐ எம் கேன்சலிங். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 2.47 b1 is equal to 2.47 b2ன்னு வரும். வந்ததுக்கப்புறம் 2.47ஐயும் நீங்கள் ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா b1 equal to b2. ஸோ when you take two heights, two persons height, two persons with same height, then you observe their thigh bone lengths are also equal. அப்போ height வேரி ஆகலைன்னா bone length வேரி ஆகாது, height வேரி ஆனால் bone length வேரி ஆகும். therefore it's a 1-to-1. ஒரு ஹைட்டுக்கு ஒரு போன் லென்த் தான் இருக்குங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. therefore function f1 is a 1-to-1 function. அடுத்தது also find the height of a person if the length of the thigh bone 50. ஸோ எங்கெல்லாம் வந்து உனக்கு b வருதோ அங்கே 50 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா given equation is 2.47, bக்கு பதிலாக 50 plus 54.10 calculation போட்டிங்கன்னா you will get this 177.6 centimeters. அடுத்தது find the length of the thigh bone if the height of a person is 147.96. so height is given as 147.96 centimeters. நான் hக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து நான் b கண்டுபிடிக்கிறேன். b கண்டுபிடிக்கணும்னா இதை அந்த அடுத்த சைட் கொண்டு போங்க. what is b? b is equal to 38 centimeters, right? அடுத்தது example 1.17. so let f be a function from r to r. r to r na real numbers, r to r defined by f of x is equal to 3x minus 5. Find the values of a and b such given that a comma 4 and 1 comma b belongs to f. அப்படின்னா என்ன அர்த்தம், these ordered pairs they come under this function given function. so equation of the given function is f of x is equal to 3x minus 5. okay, so நீங்கள் இதில் கொண்டு போயிட்டு இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது வந்து x, இது f of x, இது x, இது f of x. okay, so substitute a comma 4 in f of x. ஃபஸ்ட்டு ஏவை எக்ஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் ஏ போடுங்க. அண்ட் தென் எங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வருதோ அதை 4 போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே ஃபைனலில் தான் வருது. ஸோ ஃபைனலாக ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் 4. 3a minus 5 equal to 4. so take 5 to the other side, you will get 9. 3a is equal to 9, a equal to 3. அடுத்தது substitute 1 comma b in f of x. substitute பண்ணிங்கன்னா f of 1 is equal to, that is xக்கு பதிலாக 1, total f of xக்கு பதிலாக b. so f of xக்கு பதிலாக நான் b போட்டுட்டேன், xக்கு பதிலாக 1. so I am getting b is equal to minus 2. right? அடுத்தது substitute example 1.18. so example 1.18ல என்ன சொல்கிறாங்க, the distance s in kilometers traveled by a particle in time t hours is given by s of t is equal to t square plus t by 2. so this is the equation of the given function. find the distance traveled by the particle after 3.5 hours, second subdivision 8 hours and 15 minutes. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. டைம் 2 டைம் கொடுத்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் தட் பர்டிகுலர் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூட் t is equal to
நீங்கள் டீயை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு செக் த யூனிட் in the given ப்ராப்ளம். எஸ் வந்து கிலோமீட்டர்ஸில் இருக்குது, டி வந்து ஹவர்ஸில் இருக்குது. சம் கேசஸில் டி செகண்ட்ஸ்லேயும் கொடுப்பாங்க, மினிட்ஸ்லேயும் கொடுப்பாங்க. தட் யூ ஹாவ் டு செக் இட் அப். ஸோ ஈக்குவேஷனில் டி எந்த யூனிட்டில் இருக்கோ அதே யூனிட்டில் தான் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷனில் டி வந்து ஹவர்ஸ். ஸோ ஹியர் இட் இஸ் given 3.5 hours. ஸோ 3 ஹாஃப்க்கு பதிலாக இட் இஸ் 0.5. So substitute t is equal to 3.5 hours in s of t, that is the given equation. So t square க்கு பதிலா 3.5 square plus t க்கு பதிலா 3.5 divided by 2 is equal to 7.875 kilometers. Okay, and then substitute t is equal to 8 hours 15 minutes அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 8 hours 15 minutes அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் மினிட். ஸோ 8 hours 15 minutes அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஹவர்ஸில் இருக்கும், மினிட்ஸ் வந்து 15 minutesல இருக்குது. தட் யூ ஹவ் டு கன்வெர்ட் இன்டு ஹவர்ஸ். ஸோ 15 minutesக்கான கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes அவுட் ஆஃப் 60 minutes. 1 hour அப்படிங்கிறது 60 minutes. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 15 ones 15 fours, so you will get 0.25. So 8 hours as usual you can write, and 15 minutes 0.25 hours னு எழுதிக்கலாம். So substitute t is equal to 8.25 hours. So s of t is equal to 8.25 square plus 8.25 divided by 2. So calculate பண்ணிங்கன்னா 38.15625. இதில் வந்து நீங்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக இத்தனை டிஜிட்ஸு கொண்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் ரவுண்ட் இட் டு 2 digits. 38.16 kilometers. ஏன் 16? ஐ எம் ரவுண்டிங் வித் திஸ் டிஜிட். அதோட செகண்ட் டிஜிட்டோட ரவுண்ட் பண்ணுறதுனால தேர்ட் டிஜிட்டை செக் பண்ணுங்கள். 5க்கு மேலே இருந்ததுன்னா யூ கிவ் 1 to the second digit. So 38.16 kilometers. Okay. And coming to the next example 1.19. So if the function f from r to r is defined by f of x is equal to 2x plus 7, x is less than minus 2, x square minus 2, where x lies between minus 2 and 3, 3x minus 2, x is greater than or equal to 3. Find the values of these 4 functions it is given. So first you have to find f of 4 எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. f of 4னா 4x is 4 இதில் எங்கே வருதுன்னு பாருங்கள். here your x is less than minus 2, ஸோ இங்கே வராது. இங்கே வந்து it is less than 3, ஸோ இங்கே வராது. இந்த greater than 3ல தான் 4 வரும். ஏன்னா x வந்து ஈக்குவல் டு 3ஆக இருக்கலாம், இல்லைனா 3ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் தான் யூ ஹாவ் டு கன்சிடர் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ். ஸோ 3x minus 2, எக்ஸ்க்கு பதிலாக 4 போட்டிருக்கேன். ஸோ 12 minus 2 is equal to 10. இது first calculation. Second, f of minus 2. So minus 2னா ரெண்டு இடத்துல minus 2 வருது, இங்கேயும் வருது இங்கேயும் வருது. So here your minus 2 is less than minus 2. Here less than or equal to x should be greater than or equal to minus 2. அப்போ இந்த கண்டிஷன் தான் நீங்கள் எடுத்துக்கணும், equal toன்னு கொடுத்துருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ இது x square minus 2 எடுத்துக்கிறேன். ஸோ minus 2 the whole square minus 2. x இருக்கிற இடத்துல minus 2 substitute பண்ணியிருக்கேன். So this is 4 minus 2, it is 2. Coming to this third subdivision, f of 4 plus 2 into f of 1. So f of 1 முதல்ல 4 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். f of 1 நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். f of 1 எங்கே வரும்? It is less than minus 2. Here x lies between minus 2 and 3. So minus 2, minus 1, 0, 1, 2. அப்போ எல்லா x இதுக்குள்ளே தான் வருது. அப்போ x square minus 2 ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். 1 square minus 2, 1 minus 2, it is minus 1. ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது என்ன? f of 4 plus 2 into f of 1, that is equal to f of 4க்கு பதிலாக நம்மள்ட்ட 10 இருக்குது. 2 times f of 1 is minus 1. ஸோ 10 minus 2 is 8. அடுத்தது f of fourth one, f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3. f of 1 உங்ககிட்ட இருக்குது, f of 4 உங்ககிட்ட இருக்குது,
f of minus 3 மட்டும் இல்லை. ஸோ find f of minus 3. minus 3 எங்கே வரும்? x is less than minus 2 அப்படின்னா less than அப்படின்னா கிராஃபில் பாருங்கள், less thanனா எங்கே வரணும்? minus 2 இங்கே இருக்கும், minus 3 அடுத்தது minus 4 அப்படி போகும். இங்கே minus 1 0 1 2 3. ஸோ minus 2லேருந்து 3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் minus 2வை விட உனக்கு கம்மியாக இருக்குதுன்னா பிகர் நம்பர்ஸ் எல்லாமே கம்மியில் தான் வரும். ஸோ minus 3னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? 2x plus 7 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2 into minus 3 plus 7. ஸோ it is minus 6 plus 7. ஸோ that is plus 1. ஓகே, அடுத்தது ஆக்சுவல் நம்மளுக்கு வேணுங்கிறது f of 1 minus 3 into f of 4 divided by f of minus 3. ஸோ f of 1 எவ்வளோ நம்மள்ட்ட இருக்கிறது? minus 1 minus 3 into f of 4 is 10 divided by f of minus 3 is 1. ஸோ minus 1 minus 30 divided by 1 விட்டுட்டேன் அப்படியே நான், which is equal to minus 31. This is the required answers, right? I hope you would have enjoyed this session. Thank you students.